Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா சட்டுன்னு செய்யற மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணனும். அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமா ஒரே ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு இதை முதல்ல கட்டிகளே இல்லாத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டக்கரண்டி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நைஸாக மசிச்சு எடுத்துடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட். முதல்ல இது எல்லா சாமான்களையும் ஒன்று சேர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி இதை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும், ரொம்ப கெட்டியமாக கரைக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல நைஸாக இருக்கிற வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த ரவை ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் நமக்கு தேவைப்படும். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம், இல்லை நாட்டு சர்க்கரை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில சர்க்கரை கரைஞ்சி பிசு பிசுப்பு பதம் வரணும். அதாவது நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் அந்த பாகு எடுப்போம் இல்லையா, பிசு பிசுன்னு தான் எடுக்கணும். அரை கம்பி, ஒரு கம்பி அந்த மாதிரி போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மிதமான தீயில நீங்கள் கரைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிசு பிசுன்னு உங்கள் கையில் இருந்தால் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ நம்ம அப்பம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அகலமான பேனில் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற கரண்டியை வச்சு அப்பம் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். தீயை மிதமாக வச்சு நீங்கள் பொரிக்கணும். ஏன்னா இதில் சர்க்கரை போட்டதுக்கு இருக்கும், சீக்கிரம் செவந்து வந்துடும். ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதிரசமெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு பிழிஞ்சு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துடுங்க. இதை எடுத்து சூடோடையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரை சிரப்பில் போட்டோம் அப்படின்னா அது நல்லா உறிஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சது ஒரு 4 நிமிஷம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அடுத்தது போட போகிறேன். அதனால் இதை அதுலேருந்து எடுத்து ஒரு தட்டில் பரவலாக வச்சுருங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டிங்க அப்படின்னா எடுக்கிறப்ப பிரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா அப்பமும் ரெடி ஆகிடுச்சு. மேலே பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஏதாவது போட்டு அழகுபடுத்திக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.